Hey guys, welcome back to YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஈரோட்ல லொகேட் ஆகியிருக்க ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் நர்சிங் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த காலேஜ் பாத்தீங்கன்னா அப்ளிகேட்டட் டு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி நேக்ல ஏ கிரேடும் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த காலேஜ் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 2019ல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல இந்த காலேஜ்ல என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ அது மட்டும் இல்லாம இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும், இந்த காலேஜ் ஒவ்வொரு வெப்சைட்ல எவ்வளவு ரேட்டிங்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க, ஸோ அது மட்டும் இல்லாம இந்த காலேஜோட கேம்பஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி இருக்கும், இந்த காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குங்க, அதை பத்தி டீட்டெயிலா நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க கோர்சஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இங்க பிஎஸ்சி நர்சிங் கோர்சஸ் நமக்காக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபீஸ் வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளான பிரைஸ்ல நம்ம காலேஜ்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இங்க ஸ்காலர்ஷிப்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சு கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த காலேஜ் ஒவ்வொரு வெப்சைட்ல எவ்வளவு ரேட்டிங்ஸ் வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இவங்க 6ஆல 3.9, காலேஜ் ரூமியால 4.7, ஜஸ்ட்ல 4.2 வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம நான் இப்ப வந்துட்டு பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறதுக்கு நான் என்ன வந்துட்டு எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீங்க 12th கம்ப்ளீட் பண்ணிருக்கணும், 12th 45% மேல எடுத்திருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாம 12th சயின்ஸ் ரிலேட்டடான கோர்சஸ் வந்து சூஸ் பண்ணி நீங்க படிச்சிருக்கணும். மேல் ஆர் ஃபீமேல் ரெண்டு பேருமே வந்துட்டு இந்த கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணி தாராளமா படிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த காலேஜ்ல என்னென்ன கேம்பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இங்க சென்ட்ரல் லைப்ரரி, செப்பரேட் ஹாஸ்டல் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், ஹைஜீனிக் கேஃபெட்டேரியா, ஸோ அது மட்டும் இல்லாம மாடர்னைஸ்ட் லேப்ஸ் இருக்கு, மெடிக்கல், ஏடிஎம்னு சொல்லிட்டு எல்லா ஃபெசிலிட்டிஸும் நமக்காக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஃபங்க்ஷன் ஹால், பிளே கிரவுண்ட்ஸ் ஆல்சோ நமக்காக ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இங்க மந்த்லி ஒன் டைம் பாத்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் அண்ட் ஒர்க் ஷாப்பும் நமக்காக கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்க வெறும் ஸ்டடிஸ் மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இங்க ஃபேக்கல்டிஸ் பாத்தீங்கன்னா வெல் எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டாஃப் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கோச்சிங் வந்துட்டு ரொம்ப தரமாவே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இது முடிச்சதுக்கு அப்புறம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா 90% அபவுட் பெஸ்டா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஐ பேக்கேஜோட நம்ம காலேஜ்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் செக்டர்ல போய் ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆசை இல்லை, நீங்க அங்கேயே தாராளமா ஒர்க் பண்ணலாம். ஸோ அங்கேயுமே உங்களுக்கு நிறைய வேகன்சிஸ் இருக்கு. ஸோ சேலரிஸ் பாத்தீங்கன்னா ஹை பேக்கேஜா தான் இருக்கும். ஸோ இல்லை நான் பிரைவேட்ல போய் ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அங்கேயுமே உங்களுக்கு நிறைய வேகன்சிஸ் இருக்கு, நிறைய கிளினிக்லயும் வேகன்சிஸ் இருக்கு, நீங்க தாராளமா ஒர்க் பண்ணலாம். ஸோ சேலரி பேக்கேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே 10 to 12 தருவாங்க. ஸோ இல்லை நான் அப்ராட்ல போய் ஒர்க் பண்ணும் அப்படின்னா நீங்க அங்கேயுமே இப்போ தாராளமா ஒர்க் பண்ணலாம். அங்கே இந்த கோர்ஸ் வந்துட்டு நிறையவே ஸ்கோப் இருக்கு. ஸோ நீங்க அங்க போனீங்கன்னா உங்களுக்கு சேலரியுமே கொஞ்சம் ஹையா தான் இருக்கும். ஸோ இந்த காலேஜை பத்தின ஃபர்தர் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல நம்பருக்கு கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. மறக்காம நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனான வீடியோஸை ஃபாலோ பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.